ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமான வர கமெண்ட் என்னன்னா உங்க ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்குறீங்க. நிறைய அந்த கமெண்ட் பர்சனலாக டிஎம் பண்ணி கூட கேட்குறீங்க இன்ஸ்டால. எதனால அந்த கமெண்ட் வருது அப்படின்னு பார்த்தா, நிறைய யார் அந்த கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆகிட்டு 2 கிட்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன எக்ஸாம் எழுதலாம், ஒரு கெரியர் கேப் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளால சக்சீட் பண்ண முடியுமா, அந்த ஒரு டென்ஷன்ல, அந்த ஒரு கவலையில நம்மளால பண்ண முடியுமா, டவுட்ஃபுல்லா கேட்கறாங்க. அப்படிதான் நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ நீங்க வந்து எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட்டுங்கும் போது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ரெண்டுத்துக்குமே ஏஜ் லிமிட் வந்து வேரி ஆகும். அதே மாதிரி அக்கார்டிங் டு த கம்யூனிட்டி, ஓசியா இருந்தா ஒரு இது, பிசி எம்பிசிக்குலாம் ஒரு மாதிரி ஏஜ் லிமிட் இருக்கும். ஒரே எக்ஸாம்ல டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம் வச்சு அதுல இபி டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி, ஹைவேஸ், டபிள்யூஆர்டி இந்த மாதிரி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது கூட ஏஜ் லிமிட்ஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேரி ஆகும். ஸோ நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க, எந்த மாதிரி நம்மளோட ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு, இந்த பர்டிகுலர் எக்ஸாம்க்கு இதுதான், இவ்வளவு ஏஜ் லிமிட் தான் இந்த எக்ஸாம் எழுதலாம், இந்த ஏஜ் லிமிட் போதும் நம்ம சொல்ல முடியாது. எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நீங்க வந்து அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.